ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி இந்த எபிசோடில் பார்ட் 17லேருந்து பார்ட் 22 வரைக்கும் சில சின்ன சின்ன குறிப்புகள் தரப்போகிறேன். அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி பார்ட் 17 குறிப்பிடுது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பயன்படுத்தக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன, அந்த லாங்குவேஜோட ஸ்கிரிப்ட் என்ன, அதே போல் ஒரு ஸ்டேட்லேயும் அவங்க பயன்படுத்தக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் ஆர்டிகிள் 17 விவரிக்கிறாங்க. இதில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கும்பொழுது அதை டீட்டெயிலாக விவரித்து சொல்கிறேன். அடுத்தது பார்ட் 18. பார்ட் 18ல் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம நாட்டுக்குன்னு சில அவசர கால நிலைகளை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. தட் இஸ் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இந்த அவசர கால நிலை அப்படிங்கிறது 3 ஃபீல்டுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒன்று நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, இன்னொன்று நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் சம்மந்தப்பட்டது, அடுத்தது நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி நிலை சம்மந்தப்பட்டது. இந்த 3 நெருக்கடியவும் ரொம்ப முக்கியமான நெருக்கடியாக நம்ம அரசாங்கம் கருதுது. அதனால் இந்த மாதிரி நெருக்கடி காலங்களில் எப்படி நிர்வாகம் பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக இந்த பார்ட் 18ல் விவரிச்சிருக்காங்க. இந்த பார்ட் 18 பற்றி அடுத்தடுத்த எபிசோடில் இன்னும் நான் விளக்கமாக சொல்கிறேன். அடுத்தது பார்ட் 19. இது மிஸ்லேனியஸ் அப்படிம்பாங்க. அதாவது பலதரப்பட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இன்னும் கூட நாம் சாதாரணமாக பேசும்பொழுது மற்ற விஷயங்கள், இதர விஷயங்கள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இதில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மற்ற விஷயங்கள் அப்படின்னு ஒரு காமன் லாங்குவேஜில் சொல்கிறாங்களே ஒழிய, இதில் இருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் அண்ட் கவர்னர்ஸ் அண்ட் ராஜ பிரமுக்ஸ். இந்த ராஜ பிரமுக்ஸ் அப்படிங்கிறது பழைய வார்த்தை. இந்த ராஜாக்கள் சொல்கிறோம் இல்லையா, ராஜ்யத்தில் முக்கியமானவர்கள், அவங்க தான் ராஜ பிரமுக்ஸ். கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம தலைவருக்கு முக்கியாஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வட இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத வார்த்தைகள். இப்போ இந்த ராஜ பிரமுக் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக நாம் பயன்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலாக தான் நாம் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறோம். இதில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், அதாவது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், அவங்களுக்கான பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஏற்பாடுகள் இதில் விவரிக்கப்படுது. அதாவது இந்த இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னாக்கா சுற்றி காவலுக்கு ஆள் போகிறதில்ல. பாடி கார்ட்ஸ் மாதிரி கையில் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுற்றி காவலுக்கு ஆள் போகிறது கிடையாது. சட்ட ரீதியான பாதுகாப்பு. உதாரணத்துக்கு பிரசிடெண்ட்டோ, கவர்னரோ அல்லது முதல் மந்திரிகளோ அவங்க கடமை செய்கிற விதம், அவங்களுடைய பொறுப்புகள், இல்லை எதெல்லாம் அந்த மாதிரி முக்கியமானது, எதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு அவங்க அரசாங்கத்தோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நினைக்கிறாங்களோ, செய்கிறாங்களோ, அது விஷயமெல்லாம் எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு இவங்க பதில் சொல்லுங்கிற அவசியமும் கிடையாது. இதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்குது. இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது சட்ட ரீதியான பாதுகாப்பு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அந்தந்த நிறுவனத்துக்கான, அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கான, தலைவர்களுக்கான அதிகாரங்களுக்கு சில எல்லைகள் இருக்குது, சில வரம்புகள் இருக்குது. அந்த வரம்புகளை தாண்டி யாரும் போக முடியாது, போகவும் கூடாது. உதாரணத்துக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய சில கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த இடத்துல பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த மாதிரி பாதுகாப்பு. இப்போ இதுக்கே இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நமக்கான அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லலாம். அதாவது அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற மாதிரி அரசாங்கம் எந்த சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்துக்கு எதிராக கோர்ட்டில் போய் நாம் முறையிட்டு அதுக்கான தீர்வு காண முடியும். இப்போ இது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு. அதே போல் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த நாடு நம்மகிட்ட எதிர்பார்க்குற சில பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதாவது நாம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள். அதாவது யாராவது இன்றைக்கி தேசிய கொடியவோ அல்லது தேசிய கீதத்தையோ அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு யாரும் சும்மா இருக்கக்கூடாது. தக்க நடவடிக்கை எடுத்து அதை கண்டிக்கணும், அதை தடுக்கணும். இப்போ இந்த விஷயத்தில் நம்ம நாடு நம்மகிட்ட எதிர்பார்க்குற சில பாதுகாப்பு நடவடிக்கைகள். இப்போ இதை போயிட்டு பாதுகாப்பு அப்படின்னா உடனே துப்பாக்கி தூக்கிட்டு, இல்லை கையில் கழியை தூக்கிட்டு, ஈட்டி கத்தி அருவாலாம் தூக்கிட்டு சுற்றி 10 பேர் போய் பாடி கார்டு மாதிரி நிற்கிறது கிடையாது. அந்த பாதுகாப்பு இல்லை, சட்ட ரீதியான பாதுகாப்புகள். அதைத்தான் பார்ட் 19ல் மிஸ்லேனியஸ் அப்படிங்கிற தலைப்பில் விவரிக்கிறாங்க. அடுத்தது பார்ட் 20. இந்த பார்ட் 20 அப்படிங்கிறது இந்திய அரசியல் சாசனத்தில் நாம் ஏற்படுத்தக்கூடிய திருத்தங்கள் சம்மந்தப்பட்டது. இதில் ஒரே ஒரு ஆர்டிகிள் தான் இருக்குது, ஆர்டிகிள் 368. இதை பற்றி விவரமாக அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சொல்கிறேன். அடுத்தது பார்ட் 21. இது டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இதை பற்றி விவரிக்குது. இப்போ இந்த டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு
டெம்பரரி பவர், அதாவது ஒரு அவசர கால நிலை அப்படின்னாக்கா நாடாளுமன்றம் உடனே சில முடிவு எடுக்கலாம். அதுக்கான அதிகாரம் இருக்குது. அதை நம்ம பொதுவாக டெம்பரரி பவர் டு பார்லிமெண்ட் டு மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சர்டன் மேட்டர்ஸ் ஆஸ் இஃப் தேவர் மேட்டர்ஸ் இன் த கான்கரண்ட் லிஸ்ட். அதாவது இந்த பட்டியல்கள் வந்து 3ஆக பிரிச்சிருக்கோம். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு. அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட் அப்படிம்போம். இந்த யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறது மத்திய சர்க்கார் எந்தெந்த துறைகளுக்கு சட்டம் இயற்ற முடியுமோ அந்தந்த துறைகளுடைய லிஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் ரயில்வே இருக்குது, நம்மளுடைய டிஃபென்ஸ் சர்வீசஸ் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் போட முடியாது, ஏன்னா இதெல்லாம் முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்தது. அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தனியாக இருக்குது, இது ரெண்டுக்கும் சேர்ந்த பொதுவானது இருக்குது. இப்போ இந்த மாதிரி துறைகள் ஒதுக்கீடு இருக்கும் பொழுது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில துறைகளுக்கு மத்திய சர்க்கார் சட்டங்கள் இயற்றுவதற்கான அதிகாரத்தை நாடாளுமன்றம் கொடுக்குது. இப்போ நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அது எப்படின்னாக்கா, அந்த மேட்டர் வந்து கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தால் இவங்க எப்படி செயல்படுவாங்களோ அந்த மாதிரி செயல்படலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம டெம்பரரி அப்படிம்போம். அதே போல் இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நிறைய மாநிலங்களுக்கு சிறப்பு சலுகைகள் இருக்குது. நிறைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய கலை, கலாச்சாரம், அவங்களுடைய அந்த மரபு ரீதியான வாழ்க்கை முறை இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்குன்னு சில சிறப்பு சலுகைகள் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கூட அந்த சிறப்பு சலுகை இருந்துச்சு, அது ஆர்டிகல் 370. இப்போ அதை நீக்கிட்டாங்க. அதை பற்றி தெளிவாக விளக்கமாக அடுத்தடுத்த எபிசோட்ஸுக்கு சொல்லுவேன். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது பார்ட் 22. இதில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, ஷார்ட் டைட்டில், கமெண்ட்ஸ்மெண்ட், அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ், இதை பற்றி குறிப்பிட்றாங்க. இதில் இந்த ஹிந்தி லாங்குவேஜெல்லாம் எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம், இங்கிலீஷில் கொடுக்கக்கூடிய தகவல்களை ஹிந்தியில் மொழிபெயர்த்து கொடுக்கறதுக்கான சட்ட விதிமுறைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாட்டில் விவரிக்கப்படுது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பகுதிகளோட எண்கள், அடுத்தது அந்த பகுதிகள் எதெல்லாம் விவரிக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆக பகுதி 22 வரைக்கும் அதோட தலைப்புகளை குறிப்பிட்டிருக்கேன். இது தொடர்பாக இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸையும் பாருங்கள். அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் மீண்டும் மீண்டும் இந்த தலைப்புகளை பற்றியும் இந்த தலைப்புகள் சார்ந்த பகுதி எண்கள் பற்றியும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ தட் இது உங்களுடைய நினைவில் எப்போவுமே இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு உங்களுக்கு இது மனப்பாடம் ஆகிடும். இதில் இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையும் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் நாம் கவர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.